நேற்று நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் வாக்கு சதவீதம் என்பது அதிகரித்ததாக சிலர் கூறுகின்றனர். வேறு சிலரோ அப்படி ஒன்றும் அதிகரிக்கவில்லை என்றும், இதற்கு முன்பு நடந்த தேர்தல்களில் அதிகரித்த வாக்குகளை விட கம்மியாத்தான் பதிவாகி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிலர் எஸ்ஐஆர் காரணம்னு சொல்றாங்க. ஒரு சிலர் ஆளும் கட்சிக்கு எதிரான ஓட்டுன்னு சொல்றாங்க. ஆனால் உண்மையிலேயே இந்த தேர்தலில் வாக்கு சதவீதம் அதிகரித்ததா அல்லது அது ஒரு மாய தோற்றமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழு விளக்கமாக நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த கட்சியை சார்ந்தவங்களாக இருந்தாலும் அதையெல்லாம் ஓரமாக வச்சுட்டு இந்த வீடியோவை பார்த்தா தான் உண்மையை புரிஞ்சுக்க முடியும். சரி, இப்போ வீடியோக்குள்ளே போவோம் வாங்க. நேற்றைய தினம் கிட்டத்தட்ட 85% மக்கள் வாக்களித்துள்ளதா தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க. இதில் இருந்து 1% 2% கூட வருமே தவிர குறையாது. ஏன்னா நேற்று எண்ணப்பட்ட வாக்குகள் வாக்குச்சாவடிகளில் போடப்பட்ட வாக்குகள் மட்டும்தான். இதை தவிர்த்து தபால் வாக்குகள் இன்னும் இதில் சேர்க்கப்படவில்லை. அதுபோக உறுதி செய்யப்படாத வாக்குகளையும் உறுதி செய்து தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பதற்கு கண்டிப்பாக ஓரிரு நாள் ஆகும். 2 நாள் கழித்து தான் தேர்தல் ஆணையம் எத்தனை சதவீதம் வாக்குகள் பதிவாகி இருக்கு அப்படிங்கிறத 100% உறுதியாக சொல்லுவாங்க. அப்படி உறுதியாக சொல்லும்போது கண்டிப்பாக இப்போ இருக்கிற டேட்டாவை விட கூடுதலாக தான் வருமே தவிர கம்மியாக வராது. அப்படி பார்த்தா இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 85% அப்படின்னு சொல்கிற இடத்துல கண்டிப்பாக 86 அல்லது 87% வரையிலும் கூட வாக்குகள் பதிவாயிருக்கும் அப்படின்னு நாம் எடுத்துக்கலாம். இதற்கு முந்தைய தேர்தல்களில் எடுத்துக்கொண்டால் இதுவரை அதிகபட்சமாக தமிழக அரசியல் வரலாற்றில் பதிவான வாக்கு என்பது 78.29% தான். அதுவும் 2011ஆவது வருடத்தில் நடைபெற்ற அந்த தேர்தலில்தான். அதற்கு பிறகு அதையும் தாண்டி இந்த வருடம்தான் முதல் முறையாக 85% தாண்டி இருக்கு. ஆக இதை வச்சு நாம் வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருச்சு அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு இந்த டேட்டாவில் நீங்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப கவனமாக பார்க்கணும். இந்த படத்தில் தெரிகிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா 2001 இருந்து 2026 வரையிலுமான மொத்த வாக்காளர்களோட எண்ணிக்கை மற்றும் வாக்கு போடப்பட்ட சதவீதம், வாக்கு போடப்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை, அதுபோக ஒவ்வொரு தேர்தலுக்கும் அடுத்த தேர்தலுக்கும் எத்தனை லட்சம் வாக்குகள் அதிகரித்தது என்ற விளக்கங்களும் இருக்கிறது. அப்படி பார்த்தீங்கன்னா 2001க்கு அப்புறமா 2006 நடந்த தேர்தலில் 48 லட்சம் வாக்கு அதிகமாகிருக்கு. அதே மாதிரி 2006 விட 2011 40 லட்சம் வாக்குகள் அதிகமாகிருக்கு. அதே மாதிரி 2016 64 லட்சம் அதிகமாகிருக்கு. 2021 26 லட்சம் அதிகமாகிருக்கு. ஆனால் இந்த 2026 வெறும் 22 லட்சம் தான் அதிகமாகிருக்கு. அதாவது கடந்த தேர்தல்களை விட இந்த தேர்தலில் அதிகமான வாக்குகள் என்பது குறைவுதான். ஆனாலும் வாக்கு சதவீதம் மட்டும் கடந்த தேர்தல்களை விட இப்போது அதிகமாகிருக்கே அப்படின்னு எல்லோருக்குமே மிகப்பெரிய சந்தேகம் எழலாம். அதற்கு காரணம் எஸ்ஐஆர் தான். இந்த எஸ்ஐஆர் வந்ததுக்கு அப்புறமா போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டாங்க. கிட்டத்தட்ட 70 லட்சம் பேர் நீக்கப்பட்டாங்க. அப்படி நீக்கப்படும்போது வாக்காளர்களின் எண்ணிக்கை சதவீதம் மொத்தமாகவே குறைந்து விடுகிறது. ஏற்கனவே 6.25 கோடிக்கு மேல் இருந்த வாக்காளர்கள், அதாவது கடந்த தேர்தலின் போது வாக்காளர்களின் எண்ணிக்கை மொத்தமாக 6.29 கோடி இருந்தது. ஆனால் இப்போது 5.25 கோடியாக மாறிவிட்டது. ஆகவே மொத்த எண்ணிக்கையின் அளவு குறையும் போது குறைந்த வாக்குகள் வந்தாலே அது அதிக சதவீதமாக தெரியும். இது மேத்தமேட்டிக்கல். அந்த விதத்தில்தான் இந்த முறை வாக்கு சதவீதம் அதிகமானதாக தெரிகிறது. அதற்கு காரணம் எஸ்ஐஆர் தான். ஆனால் இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இங்கே சதவீதத்தை பார்க்க தேவையே இல்லை. ஏனென்றால் கடந்த முறையை விட இந்த முறை வாக்களித்த மக்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 22 லட்சத்திற்கும் அதிகமாகும். தபால் ஓட்டுக்கள் 5 முதல் 6 லட்சம் வரலாம். அதுபோக இன்னும் தேர்தல் ஆணையம் இறுதி முடிவையும் அறிவிக்கவில்லை. ஆக அதிலும் 2-3 லட்சம் கூடலாம். ஆகவே எப்படியும் தபால் வாக்குகள் மற்றும் இன்னும் உறுதி செய்யப்பட வேண்டிய வாக்குகளை கணக்கில் வைத்து அனைத்தையும் கூட்டி பார்த்தால் இந்த புகைப்படத்தில் இருப்பது போல 22 லட்சம் இல்லாமல் ஒரு 30 லட்சம் வாக்குகள் அதிகமாக பதிவு செய்யப்பட்டிருக்கலாம். அப்படி இருந்தாலும் கூட இதற்கு முன்பெல்லாம் 48 லட்சம், 40 லட்சம், 64 லட்சம் என ஒவ்வொரு தேர்தலுக்கு தேர்தல் வாக்குகள் அதிகமாகி கொண்டே வந்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த தேர்தலில் 30 லட்சம் வாக்குகள் தான் அதிகமாக பதிவாகி இருக்கிறது என்பது கடந்த தேர்தல்களை ஒப்பிட்டு பார்த்தால் மிகவும் குறைவுதான். அப்படி இருக்கும்போது விஜயின் அலை இங்கு எப்படி ஏற்பட்டது என்றும்
அதே போல ஆளும் கட்சிக்கு எதிரான அலை ஒன்று இங்கே இல்லை என்றும் பலரும் பாயிண்டை அடுக்குகின்றனர். ஆனால் இங்கே தாங்க எல்லோருமே கவனிக்க மறக்கிற ஒரு விஷயம் மிக முக்கியமாக மறைஞ்சிருக்கு. இந்த விஷயத்தில் விஜயோட ரோல் வந்துட்டு ரொம்பவே பெருசாக ப்ளே பண்ணியிருக்கு. அதே சமயம் அந்த ரோல் வந்துட்டு திமுகவை பாதிக்காது அப்படிங்கிறதும் ஏறக்குறைய உண்மைதான். அது ஏன் அப்படின்னா இந்த டேட்டாவை அப்படியே நீங்களே பாருங்கள். இந்த டேட்டாவை மற்ற எல்லாரும் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கையையும் வாக்குப்பதிவு சதவீதத்தையும் கடந்த தேர்தலை விட அதிகமாக வந்த வாக்குகளின் எண்ணிக்கைகளையும் தான் பார்க்குறாங்க. ஆனால் இங்கே மிக மிக கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் வாக்குப்பதிவு சதவீதமோ வாக்கு வித்தியாசமோ கிடையாது. இங்கே பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இதுவரையிலும் இதற்கு முன்பு நடந்த தேர்தல்களில் எத்தனை பேர் வாக்களிக்க வரவே இல்லை அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம்னா நம்முடைய ஒட்டுமொத்த கேள்விகளுக்கும் பதில் கிடைச்சிரும். அதாவது நம்ம அப்படியே ரிவர்ஸில் பண்ணுறோம். அந்த பதிலை நாம் தெரிஞ்சுக்கணும்னா மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கையும் பதிவான வாக்குகளையும் இவை இரண்டையும் நீங்கள் ஒவ்வொரு தேர்தலோட ஒப்பிட்டு பார்த்தால் உண்மை என்னன்னு வெட்ட வெளிச்சமாக பச்சையாக தெரிஞ்சிரும். இந்த புகைப்படத்தில் காட்டப்படும் டேட்டாவை அப்படியே பாருங்கள். 2001 மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 4.74 கோடி. ஆனால் பதிவு செய்யப்பட்டது வெறும் 2.80 கோடி. கிட்டத்தட்ட 2 கோடி வாக்காளர்கள் வாக்களிக்கவே இல்லை. அதே மாதிரி 2006 தேர்தலை எடுத்துக்கிட்டிங்கன்னா 4.66 கோடி என்பது மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை. ஆனால் வாக்களித்தது 3.28 கோடி. கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் வாக்களிக்கவே இல்லை. இதே மாதிரி 2011 எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கங்க. இங்கே தான் இந்த வீடியோவோட மொத்த மைய கருத்தும் இருக்குது. ஏன்னா 2011 தேர்தலில் 4.71 கோடி மொத்த வாக்காளர்களோட எண்ணிக்கை. ஆனால் வாக்களித்தவங்களோட எண்ணிக்கை 3.68 கோடி. ஆகவே இந்த தேர்தலில் வாக்களிக்காமல் இருந்தவங்களோட எண்ணிக்கை வெறும் 1,03,00,000 பேர் தான். அதாவது இதற்கு முந்தைய தேர்தலை ஒப்பிடும்போது 2011 தேர்தல் தான் மிக மிக குறைவான மக்கள் வாக்களிக்காமல் இருந்த தேர்தல். அப்புறமா அடுத்து 2016 எடுத்துக்கிட்டோம்னா 2016 மொத்தமாக வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 5.77. ஆனால் பதிவான வாக்குகள் 4.32. ஆகவே இதில் வாக்களிக்காமல் இருந்தவங்களோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட 1.40 கோடி. இதே மாதிரி 2021 தேர்தலை, அதாவது கடந்த தேர்தலை எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 6.29 கோடி. வாக்களித்தவங்களோட எண்ணிக்கையோ 4.63 கோடி தான். இதில் வாக்களிக்காதவங்களோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட 1.25 கோடி. இப்போ அப்படியே இந்த 2026 தேர்தலை எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 5.73 கோடி. பதிவான வாக்குகளோட எண்ணிக்கை 4.85. இதில் வாக்களிக்க வராதவங்களோட எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெறும் 88 லட்சம் பேர் மட்டும்தாங்க வாக்களிக்க வரலை. அதுவும் இதில் இன்னமும் தபால் வாக்குகள் கழிக்கப்படலை. ஆகவே தபால் வாக்குகள் 4 முதல் 5 லட்சம் இருக்கலாம் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியிருக்கிறது. இன்னும் உறுதியாக தெரியப்படுத்தவில்லை. ஆகவே அந்த 5 லட்சத்தையும் கழித்து பார்த்தால் 83 லட்சம் நபர்கள் மட்டும்தான் இந்த முறை வாக்களிக்காமல் இருக்கின்றனர். இதுதாங்க மிகப்பெரிய ட்விஸ்ட்டு. அதாவது இந்த தேர்தலில் உண்மையிலேயே வாக்கு சதவீதம் அதிகரித்துள்ளதா அல்லது அதிகரிக்கலையா? திமுகவுக்கு எதிர்ப்பலைகள் இருக்கா? விஜய்னு ஒரு ஆளுக்கு உண்மையிலேயே வரவேற்பு இருக்கா? பொதுமக்கள் மத்தியில் எழுச்சி இருக்கா? இந்த எல்லா கேள்விக்கும் பதில் தெரிஞ்சுக்கணும்னா இதுவரைக்கும் நம்ம தமிழக வரலாற்றில் ஒட்டுமொத்த சட்டமன்ற தேர்தல்களிலும் வாக்களிக்க வராதவங்களோட எண்ணிக்கையை வருஷா வருஷம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதற்கான பதில் கிடைச்சிரும். அதன்படி பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி 2001 தொடங்கி கடந்த தேர்தலான 2021 வரையிலும் அதிகபட்சமாக 2 கோடி பேரில் இருந்து குறைந்தபட்சமாக 1,03,00,000 பேர் வரைக்கும் வாக்களிக்க வராமல் இருந்திருக்காங்க. அதுவும் இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா 1,03,00,000 பேர் வாக்களிக்காமல் இருந்த அந்த 2011 தேர்தல் தான் இதுவரைக்கும் குறைந்தபட்ச வாக்களிக்காத மக்களோட தேர்தல் என்று சொல்லலாம். இந்த தேர்தலை தவிர்த்து பார்த்தீங்கன்னா மற்ற அனைத்து தேர்தல்கள்லையும் 1.5 கோடி, 1.25 கோடி, 1.40 கோடி, 2 கோடி என மக்கள் கூட்டம் கூட்டமாக வாக்களிக்காமல் வீட்டிலேயே இருந்திருக்காங்க. அப்படின்னா மற்ற தேர்தலை விட இந்த 2011 தேர்தல் தான் மக்கள் வெகுண்டெழுந்து சாரையாக வாக்குச்சாவடிக்கு தானாக தன்னெழுச்சியாக போயிருக்காங்க. அதுக்கு காரணம் நீங்கள் திமுகவாக இருந்தாலும் இதை ஒத்துக்குவீங்க.
ஏன்னா அந்த 2011 தேர்தலுக்கு முன்னாடி தான் கரண்ட் கட்டு தமிழ்நாட்டில் தலை விரிச்சு ஆடுச்சு. வெறும் 2 மணி நேரம் மட்டும்தான் ஒரு நாளைக்கு கரண்டே இருந்துச்சு. அதுவும் திருப்பூர் போன்ற நிறைய தொழில் நிறுவனங்கள் இருக்கிற எத்தனையோ ஊர்கள் தடம் தெரியாமல் அழியிற நிலைமைக்கு போயிருச்சுங்க. அப்படிப்பட்ட ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாக இருந்த ஒரே ஒரு தேர்தல்னா தமிழக வரலாற்றில் அந்த ஒரு 2011 தேர்தலை சொல்லலாம். ஆக அப்படிப்பட்ட ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாக இருந்த சமயத்திலேயே மக்கள் கொந்தளிச்சு வாக்களிக்க மொத்தமாக திரண்டு வந்த மக்களே 3.25 கோடி பேர் தான். அப்படின்னா அந்த தேர்தல்லையே 1,03,00,000 பேர் வாக்களிக்க வாக்குச்சாவடிக்கு வரலை. அப்படிங்கிறது தான் இதில் மேஜர் பாயிண்ட். அப்படி இருக்கும்போது அந்த ஒரு கடுமையான சமயத்திலேயே 1,03,00,000 பேர் வாக்களிக்க வரலை. ஆனால் இந்த தேர்தலில் வெறும் 83 பேர் லட்சம் தான் வாக்களிக்க வராமல் இருந்திருக்காங்க. அப்போனா மக்களுடைய எழுச்சி நேற்று நடைபெற்ற இந்த தேர்தலில் தன்னெழுச்சியாக எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறத சிம்பிளாக நீங்களே புரிஞ்சுக்கலாம். இந்த விஷயத்தை நீங்கள் எந்த கட்சிக்காரங்களாக இருந்தாலும் ஒத்துக்குவீங்க. இதில் கூடுதலாக ஒரு விஷயத்தை சொல்லணும்னா, இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல்களில் எஸ்ஐஆர் அப்படிங்கிறது இல்லை. இந்த தடவை தான் எஸ்ஐஆர் அப்படின்னு வந்து போலி வாக்காளர்கள் 70 லட்சம் வாக்காளர்களை நீக்கியிருக்காங்க. இந்த தேர்தலில் போலி வாக்காளர்கள் முற்றிலும் நீக்கப்பட்டுட்டாங்க. அதுக்கு எஸ்ஐஆர் தான் காரணம். ஆகவே எஸ்ஐஆர் வந்ததுக்கு அப்புறம்தான் போலி வாக்காளர்கள் 70 லட்சம் பேர் நீக்கப்பட்டாங்க. ஆக இதுக்கு முன்னாடி 2001லேருந்து 2021 வரைக்கும் 70 லட்சம் போலி வாக்காளர்கள் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அல்லது கொஞ்சம் ஏறக்குறைய இருக்கலாமே தவிர கிட்டத்தட்ட 65 முதல் 70 லட்சம் வாக்காளர்களை சொல்லலாம். அந்த 70 லட்சம் போலி வாக்காளர்கள் இதுக்கு முன்னாடி அல்லது இதற்கு முந்தைய தேர்தல்களில் யாருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த தேர்தலில் போட்டியிடாத ஒரு கட்சிக்கு தான் அந்த 70 லட்சம் போலி வாக்குகளும் விழுந்திருக்கும். கரெக்டு தானே? அப்போ அதிமுக காரங்களோ திமுக காரங்களோ தான் அந்த போலி வாக்குகளை பயன்படுத்தியிருப்பாங்க. இப்போ அந்த போலி வாக்குகள் நீக்கப்பட்டாச்சு. இப்போ நடக்கிறது போலி வாக்குகள் நீக்கப்பட்ட தேர்தல். அதாவது நேற்று நடந்த இந்த தேர்தல் எப்படி போலி வாக்குகள் நீக்கப்பட்ட தேர்தல். ஸோ இப்போ அந்த 70 லட்சம் போலி வாக்காளர்கள் வாக்குச்சாவடிக்கு உண்மையான வாக்காளர்களா உண்மையான மக்களாகத்தான் வந்திருக்காங்க. இங்கே நல்லா புரிஞ்சுக்கங்க, அந்த 70 லட்சம் போலி வாக்காளர்கள் உண்மையான மக்களா இந்த தேர்தலுக்குள்ளே வந்திருக்காங்க. ஆக இந்த இடத்துல நீங்கள் பர்சன்டேஜை பார்த்தாலும் அல்லது பதிவான வாக்குகளோட எண்ணிக்கையை பார்த்தாலும் உங்களுக்கு கணக்கு டேலியாகாது. ஏன்னா உங்கள் கணக்கு எல்லாமே கடந்த முறை வந்த போலி வாக்காளர்களையும் இந்த முறை வந்த உண்மையான வாக்காளர்களையும் ஒன்று அப்படின்னு தவறான தகவலை காட்டிரும். ஆக உண்மையான வாக்காளர்கள் மட்டும்தான் இந்த முறை வாக்குச்சாவடிக்கு படையெடுத்திருக்காங்க. இதை உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? ஏன்னா கடந்த முறை 70 லட்சம் போலி வாக்காளர்களும் புதிதாக வாக்குச்சாவடிக்குள் வந்தவர்கள் கிடையாது. ஏற்கனவே வாக்களித்தவங்க தான் அந்தந்த வாக்குச்சாவடிகளில் மீண்டும் வாக்களிச்சிருப்பாங்க. ஆகவே புதிதாக 70 லட்சம் எண்ணிக்கையில் வாக்குச்சாவடிகளில் மக்கள் நிறைந்திருக்க மாட்டார்கள். ஆனால் இந்த முறை அப்படி நிறைந்த அந்த 70 லட்சம் மக்களும் உண்மையான வாக்காளர்கள். அதனால்தான் கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் பெருவாரியான வாக்குச்சாவடிகளில் மக்கள் கூட்டம் அதிகமாக தென்பட்டது. இப்போ உண்மை என்ன அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆகவே கடந்த முறை 4,62,00,000 பேர் வாக்களித்துள்ளனர் என்பதும் இந்த முறை 4,85,00,000 பேர் வாக்களித்துள்ளனர் என்ற டேட்டாவையும் ஒப்பிடுவது முற்றிலும் தவறு. அப்படி ஒப்பிடுவதென்றால் கடந்த முறையை விட 70 லட்சம் வாக்குகளை அதிகமாக வைத்து ஒப்பிடுவது தான் சரியாக இருக்கும். ஏனென்றால் கடந்த முறை போடப்பட்ட வாக்குகளில் 70 லட்சம் போலி வாக்குகள். ஆனால் இந்த முறை அந்த 70 லட்சம் வாக்குகளும் உண்மையான வாக்குகளாக மாறியிருக்கிறது. ஆகவே கடந்த முறையோடு இந்த முறை நம்பர்ஸ் அடிப்படையில் சதவீதம் அடிப்படையில் ஒப்பிடவே கூடாது. அது தவறான தகவலை தான் கொடுக்கும். இதுபோக இந்த தேர்தலில் இந்த முறை வாக்களிக்க போகிற புது வாக்காளர்களும் வந்திருப்பாங்க. இது எல்லாமே டேட்டா அடிப்படையில் தாங்க நீங்கள் பார்க்கணும். ஏன்னா நாம் இங்கே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம், 70 லட்சம் போலி வாக்காளர்களுக்கு பதிலாக இந்த முறை வாக்குச்சாவடிக்கு அதே 70 லட்சம் உண்மையான வாக்காளர்கள் வந்திருக்காங்க. அதுபோக கடந்த முறையை விட இந்த தேர்தலில் 30 லட்சம் வாக்குகள் அதிகமாகிருக்கு. ஸோ அந்த ஒரு 30 லட்சம் வாக்குகளும் போலி வாக்காளர்களாக அறியப்பட்ட அந்த 70 லட்சம் வாக்காளர்கள் இப்போது உண்மையான வாக்காளர்களாக மாறியதையும் சேர்த்து பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட 1 கோடி ஓட்டு இந்த முறை கடந்த முறையை விட அதிகமாக விழுந்திருக்கு அப்படிங்கிறத ஒத்துக்கணும். இதுபோக புது வாக்காளர்களோட ஓட்டும் இதில் விழுந்திருக்கு.
புது வாக்காளர்களோட ஓட்டு தேர்தல் ஆணையத்தோட கணக்குப்படி 10 லட்சத்துக்கும் அதிகமாக இருக்கும். ஆகவே அதையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா 1,10,00,000 வாக்குகள் கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் அதிகமாக பதிவாயிருக்கு. இதை மறுத்து சொல்கிறதுக்கு ஏதாவது பாயிண்ட் இருந்தால் கமெண்டில் தெரிவிங்க. இது போக இந்த தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு கருத்து கணிப்பிலும் நீங்கள் எந்த கருத்து கணிப்பை எடுத்துக்கிட்டிங்கனாலும் விஜய்க்கு 15 முதல் 23% வாக்கு இருப்பதாக சொல்லப்பட்டது. இதில் ரவுண்டாக நம்ம 20% அப்படின்னு வச்சுக்குவோம். அதாவது நல்லா புரிஞ்சுக்கங்க, அந்த கருத்து கணிப்பில் கலந்துக்கிட்ட எல்லோருமே இதுக்கு முன்னாடி விஜய்க்கு வாக்களிக்காதவங்க. ஏன்னா அப்போ விஜய் கட்சியே தொடங்கலை. அதிமுகவுக்கோ திமுகவுக்கோ சீமான் கட்சிக்கோ வாக்களித்தவங்க தான் அந்த 20% பேர். அப்படி பார்த்தோம்னா ஏற்கனவே இந்த தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை என்பது 70 லட்சம் போலி வாக்காளர்கள் ப்ளஸ் 30 லட்சம் அதிகரித்த வாக்குகள் ப்ளஸ் புதிய வாக்காளர்கள் 10 லட்சம் என மொத்தமாக 1,10,00,000 வாக்குகள் இந்த முறை புதிதாக பதியப்பட்ட வாக்குகள் என்பதை தெள்ளத் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இந்த 1,10,00,000 வாக்குகள் அனைத்தும் விஜய்க்காக வந்துச்சு அப்படின்னு எடுத்துக்க முடியாது. இதுதான் திமுகவுக்கு இருக்கிற நல்ல செய்தி. ஏன்னா இதில் விஜய்க்கு ஆதரவாக பல வாக்குகள் வந்தாலும் விஜய்க்கு எதிராகவும் விஜய் முதல்வராக வந்துடக்கூடாது அப்படின்னு போட்டி போட்டுட்டு வந்து புதுசாக ஓட்டு போட்டவங்களோட எண்ணிக்கையும் இதில் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா இதுவரைக்கும் வாக்களிக்க ரொம்பவும் விரும்பாத நபர்களில் விஜய்க்கு பொதுவான எதிரிகளாக அறியப்படும் அஜித் ரசிகர்கள், ரஜினி ரசிகர்கள், விஜயை பிடிக்காத நபர்கள், இவங்க எல்லாருமே தன்னெழுச்சியாக வந்து இதில் ஓட்டு போட்டிருக்கலாம். அதாவது எல்லா ரசிகர்களையும் சொல்லலை, அதில் ஒரு சில பேர்த்துக்கு விஜயை பிடிக்காமல் இருக்கலாம். ஆக அப்படிப்பட்டவங்க விஜய் மீதில் உள்ள வெறுப்பால் இவங்களும் இந்த 1,10,00,000 வாக்காளர்களுக்குள்ள புதுசாக வந்த வாக்காளர்களாக இருப்பாங்க. ஆகவே விஜய்க்கு ஆதரவான வாக்காளர்கள் இந்த 1,10,00,000 அதிகமாக இருக்காங்களா, இல்லை விஜய்க்கு எதிரான வாக்காளர்கள் இந்த 1,10,00,000 அதிகமாக இருக்காங்களா அப்படிங்கிறத வச்சு தான் இந்த தேர்தலோட ரிசல்ட் என்பது வரப்போகுது. ஆனால் இதில் இன்னொரு விஷயத்தையும் நாம் கவனிக்கணும். விஜய் இந்த தேர்தலில் ஆட்சியை பிடிக்கணும்னா குறைந்தபட்சம் 35% வாக்குகளையாவது விஜய் பெற்றாகணும். அதாவது தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு கட்சி ஆட்சியை பிடிப்பதற்கு குறைந்தபட்சம் 35% தேவைப்படுகிறது. அதன் அடிப்படையில் பார்த்தால் இந்த 35% என்பது இந்த தேர்தலில் 5.73 கோடி வாக்காளர்களை மொத்தமாக வைத்து பார்த்தோம்னா இதில் கிட்டத்தட்ட சரியாக 2 கோடி பேர் விஜய்க்கு வாக்களிச்சிருக்கணும். அப்படி வாக்களித்தா மட்டும்தான் விஜயால் ஆட்சியை பிடிக்க முடியும். ஆனால் இந்த தடவை நம்ம கணக்குப்படி மக்கள் திரண்டு வந்த மொத்த எண்ணிக்கையே 1,10,00,000 பேர் தான். ஆனால் ஆட்சி அமைக்க தேவையான நம்பர்ஸ் 2 கோடி. அதே சமயம் இந்த 1,10,00,000 வாக்காளர்களுக்கு முன்பாகவே விஜய்க்கு ஏற்கனவே 20% மக்களின் ஆதரவு இருக்கிறது. அதை கருத்து கணிப்பு முடிவுகளிலும் நம்மால் பார்க்க முடிந்தது. அந்த 20% வாக்குகளையும் எண்ணிக்கைப்படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1,13,00,000 வாக்காளர்களின் எண்ணிக்கை வருகிறது. அப்படி பார்த்தாலும் கருத்து கணிப்பின்படி ஏற்கனவே விஜய்க்கு இருக்கும் 1,13,00,000 வாக்குகள் ப்ளஸ் இப்போது திரண்டு வந்த 1,10,00,000 வாக்காளர்களும் விஜய்க்கு மட்டுமே வாக்களித்திருந்தால்தான் விஜயால் முதல்வராக முடியும். அப்படி இருக்கும்போது இப்போது புதிதாக வந்த இந்த 1,10,00,000 நபர்களும் விஜய்க்கு மட்டுமே வாக்களித்திருப்பார்களா என்று நம்ப முடியாது. ஆகவே விஜயால் இந்த முறை ஆட்சியை பிடிக்க முடியாது என்பதற்கு இதுவே உதாரணம். ஆனால் கருத்து கணிப்புகளை தாண்டி விஜய்க்கு 20%க்கும் அதிகமாக வாக்குகள் வருமென்றால் விஜயாலும் ஆட்சியை பிடித்துவிட முடியும். சரி, இந்த முழு ஆய்வு முடிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. உங்களுடைய எதிர் விவாதங்களையும் கமெண்டில் தெரிவிங்க. ஏன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு கமெண்டில் வர்ற பொதுமக்களும் அதை பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.